ஆத்தோரமா இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு அந்த ஆத்துக்கு பக்கத்துல இருந்து விளையாடிட்டு இருக்கா. அப்போ அவ அப்பா அங்க வந்து அவகிட்ட, நீ பார்த்து விளையாடுமா, அந்த ஆத்துக்குள்ள தவறி விழுந்துட்டா ஒரு ராட்சத மீன் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த பொண்ணு அதை நம்பவே மாட்டேங்கிறா. போங்க அப்பா, நீங்க பொய் சொல்றீங்க, அப்படி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அவளோட அப்பாவும் அந்த பொண்ணு கிட்ட, நீ அந்த ஆத்தையே பார்த்துட்டு அப்ப அந்த ராட்சத மீன் வெளியில வரும் அப்படின்னு சொல்றாரு. பொண்ணு அந்த ஆத்தையே பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒண்ணு வெளியில வருது. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா தான். இதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து அழ ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக தண்ணிக்குள்ள இருந்து விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ள ஏதோ வந்து அந்த பொண்ணோட அப்பாவை கடிச்சு சாகடிச்சிருது. அதுக்கப்புறமா அந்த ஊருக்கு ஒரு மந்திரவாதி வரான். வந்தவன வெடிகுண்டு மாதிரி இருக்கிற ஒன்ன தண்ணிக்குள்ள தூக்கி போடுறான். அதம் வெடிச்சு ஒரு மீன் செத்து மிதக்க ஆரம்பிக்குது. அந்த மந்திரவாதியை அந்த மீனை பிடிச்சு தூக்கிட்டு, இந்த மீன் தான் அவங்களோட கிராமத்து ஆட்களை கொண்டு சாப்பிட்டுட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த ஒருத்தர், இது ஒரு சாதாரண மீன் தான், அந்த மீன் இன்னும் ஆத்துக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க.